Hello broskies, I am Seshatri from Sri Krishna College of Technology. இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா VPN பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ VPN ஆக்சுவலி? VPNனா என்ன அப்படின்னா VPN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Virtual Private Network. எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் காமனாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நார்மலி நம்ம எல்லாருமே VPN யூஸ் பண்ணியிருப்போம். பட் VPN பர்சனல் யூஸ்க்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு எம்ப்ளாயி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ், இன்டர்னல் அப்ளிகேஷன், இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாமே ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அந்த சென்சிட்டிவ் டேட்டாவை பப்ளிக் இன்டர்நெட்டில் ஓப்பனாக யூஸ் பண்ண முடியாது, செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால. அதனால தான் பிஸ்னஸில் VPN யூஸ் பண்ணுவாங்க. VPN எம்ப்ளாயி டிவைஸ்க்கும் கம்பெனி நெட்வொர்க்கும் ஒரு செக்யூர்ட் அண்ட் என்கிரிப்டட் கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். பிகாஸ் VPN டிராஃபிக் என்கிரிப்ட் பண்ணுறதுனால சேம் நெட்வொர்க்கில் இருக்க அட்டாக்கர் அந்த டிராஃபிக்கை சிம்பிளி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ கம்பெனி டேட்டாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். VPN இருக்கிறது யூஸ்ஃபுல், பட் அதை மட்டும் வச்சு ஒரு கம்பெனி செக்யூரிட்டி கம்ப்ளீட் ஆகிடாது. ஸோ பிஸ்னஸ் VPNோட சேர்த்து மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல், எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்பேரண்ட்லி ஒன் லேயர் ஆஃப் செக்யூரிட்டிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி வேணும். ஹூட் ஆஃப் தாட்? சிம்பிளாக சொல்லணும்னா VPN இஸ் ஒன் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி, பட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் த என்டையர் செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ VPN எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி VPN இல்லாத ஒரு நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நார்மலி டேட்டாஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் சென்டர் டு an ISP and finally to a destination server in a series of clear step-by-step electronic handoffs. So look at this flow graph. நான் ஒரு சென்டர் என் லேப்டாப்லேருந்து வெப்சைட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். ஸோ the basic flow is சென்டர் to ISP to server. ISP நம்ம ரெக்வஸ்ட்டை இன்டர்நெட் மூலமாக ரூட் பண்ணி வெப்சைட் சர்வருக்கு கொண்டு போவோம். சர்வர் ரெஸ்பான்ஸை திருப்பி கொடுக்கும். பட் இங்கே ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருக்கார். யாருன்னா பேசிவ் ஹேக்கர். ஹேக்கர்ஸ் ஆர் டூ டைப்ஸ், ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஆக்டிவ் ஹேக்கர்ஸ்லாம் யாருன்னா டேட்டாவை டிஸ்டர்ப் பண்ணி மாடிஃபை பண்ணுவாங்க. பட் பேசிவ் ஹேக்கர்ஸ் ஆர் ஜஸ்ட் அப்சர்வர்ஸ். எஸ்பெஷலி பப்ளிக் வைஃபைல டிராஃபிக்கை ரூட் பண்ணி அவங்களால நம்ம டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸை வச்சு அவங்களால நம்ம டேட்டாவை ஆக்சுவலி ஸ்டீல் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கீங்க. காஃபி ஷாப்போட வைஃபைல கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இட்ஸ் பப்ளிக் வைஃபை. அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். பட் இஃப் த ஹேக்கர் இஸ் கனெக்டட் இன் த சேம் நெட்வொர்க்னா அவங்களால உங்கள் டேட்டாவை ஈஸியாக பார்க்க முடியும். உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் டேட்டாஸை அவங்களால எடுக்க முடியும். பட் இதே அந்த இடத்துல நீங்கள் ஒரு VPN யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான ஆக்சஸ் டிலே ஆகும். ஸோ இந்த VPN யார், இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது. இப்போ கொஸ்டின் என்னென்னா, VPN இங்கே என்ன தான் பண்ணுது? இப்போ VPN ஆன் பண்ணால் நம்ம நார்மல் ஃப்ளோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ என் டிவைஸ் VPN சர்வர் கூட ஒரு ப்ரொடெக்டட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நான் அனுப்புகிற டிராஃபிக் VPN கனெக்ஷன் மூலமாக என்கிரிப்டடாக ட்ராவல் ஆகும். ஸோ பப்ளிக் நெட்வொர்க்கில் இருக்க பேசிவ் அப்சர்வருக்கு நம்ம டிராஃபிக்கில் இருக்க ப்ரொடெக்டட் VPN கனெக்ஷன் தான் தெரியும். ஆக்சுவல் டிராஃபிக் கண்டென்ட்ஸை சிம்பிளாக ரீட் பண்ண முடியாது. VPN சர்வர் கிட்ட ரீச் ஆன அப்புறம் VPN சர்வர் டெஸ்டினேஷன் வெப்சைட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். அண்ட் பிகாஸ் த வெப்சைட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் த VPN சர்வர், the website normally sees the VPN server's public IP address, not your device IP. But remember, VPN na invisibility cloak illa. VPN doesn't automatically make you anonymous, doesn't remove malware, and does not replace HTTPS. So simple and ஞாபகம் வச்சுங்க. VPN ஓட main idea, your device establishes a protected connection to the VPN server, and traffic is sent through the VPN is routed through the VPN server. So it is the visual representation of the tunnel. The data actually flows through the tunnel as secured. இப்போ இந்த ஃப்ளோ கிராஃபை கவனிச்சிங்கன்னா நார்மல் போனால் அதே ஃப்ளோ கிராஃப் மாதிரி தான். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரைட் ISP ஒரு செக்யூர் டனல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டனலில் போகிற டேட்டா என்கிரிப்டடாக இருக்கும் அண்ட் இந்த டனல் cannot be readed by the passive observer either. ஸோ உங்கள் லேப்டாப்பில் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் VPNல ஆன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் VPN வேறு கண்ட்ரியில் இருக்க சர்வர் கூட கனெக்ட் ஆகி என் டிராஃபிக்கை அந்த சர்வர் மூலமாக ரூட் பண்ணுது. பட் how does that actually happen? Let's see. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வித் VPN. நான் இங்கே இருக்கேன், பட் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி நாட் அவைலபிள் இன் ஒரு கண்ட்ரின்னு எனக்கு காமிக்குது, பெயின். ஸோ நான் VPNல US சர்வருக்கு கனெக்ட் ஆகிறேன் அண்ட் தட் மூவி இஸ் அவைலபிள் இன் US. என் டிராஃபிக் வந்துட்டு ஃபஸ்ட்டு VPN சர்வருக்கு போகும். அந்த சர்வர் யூஎஸில் இருக்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ்க்கு என் கனெக்ஷன் யூஎஸில் இருக்க மாதிரி தெரியும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்க கண்டென்ட்டை லொக்கேஷன் பேஸ்டாக தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி த ஃப்ளோ என்னென்னா மீ, VPN, US சர்வர், நெட்ஃப்ளிக்ஸ். பட் நெட்ஃப்ளிக்ஸ் கேன் டிடெக்ட் VPN யூசேஜ் அண்ட் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஆர் ப்ராக்ஸின்னு அடிச்சு தூக்கிடுவான், அது வேறு. பட் இட்ஸ் த ஃப்ளோ. இந்த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் த VPN என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் என்கிரிப்ஷன் மட்டும்தான். செக்யூரிட்டி த மெயின் ரீசன் ஃபார் யூஸிங் VPN nowadays. நார்மலி நம்ம எந்த ப்ரௌசரில் என்ன ஆக்சஸ் பண்ணாலும் சரி, குக்கீஸில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இப்போ கவர்மெண்ட் நம்மளோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக குக்கீஸை பற்றி டீட்டெயில்ஸ் ப்ரௌசர் கிட்ட கேட்டாங்கன்னா அந்த குக்கீஸ் மூலமாக நம்மளோட டேட்டா மொத்தத்தையும் கவர்மெண்ட்டால் பார்க்க முடியும். பட் இதே VPN யூஸ் பண்ணால் குக்கீஸ் எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ நம்மளோட டேட்டாவை யாராலையுமே பார்க்க முடியாது.
ஸோ விபிஎனோட மெயின் 2 பாலிசி என்னென்னா நோலாக்ஸ் பாலிசி அண்ட் டோன்ட் ரெக்கார்ட் வாட் சைட்ஸ் யூ விசிட். ஸோ இன்காக்னிட்டோ மோடை விட விபிஎன் இஸ் பெட்டர். ஸோ நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.